Hey guys, what's up? Welcome back to Sri Divil. இன்னைக்கான எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மூடி ப்ளூ லைட்ரூம் ரீடச்சிங்க நம்மளோட மொபைலில் அதுவும் லைட்ரூமில் எப்படி சூப்பராக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு எந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எந்த ஸ்டெப் வரணும் அண்ட் எந்த வேல்யூக்கு எந்த பாயிண்ட் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்காது. ஸோ முடிஞ்சதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணி இங்கே கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன்லாம் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசை இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிறத நான் பார்க்கணும். ஸோ எனக்காக ஆகுது அந்த லைக் பட்டனை திரிக்க விட்டுருங்க. அண்டு வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற ஆப்போட லிங்க்கே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஐக்கான், இது வந்து லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போசர்னு இருக்கும். எக்ஸ்போசர் இதை வந்து ஒரு ப்ளஸ் 0.30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு ப்ளஸ் 28 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு -41 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து ஒரு -6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே ஒயிட்டுன்னு இருக்கும். ஸோ ஒயிட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +7 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே உங்களுக்கு பிளாக்னு இருக்கும். ஸோ பிளாக் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு -11 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெம்பரேச்சரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +18 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டின்னு வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு வைப்ரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வைப்ரன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியர் ஐக்கான் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஐக்கான், இதை வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +19 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். அது கீழே உங்களுக்கு லூமினன்ஸ்ன்னு இருக்கும். அதை வந்து ஒரு +51க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே பாருங்களேன் எல்லோ கலர் இருக்கும். ஸோ அந்த எல்லோ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100க்கு செட் பண்ணுறேன். சேச்சுரேஷன் ஒரு -100, லூமினன்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு -20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100, சேச்சுரேஷன் -100, லூமினன்ஸ் ஒரு -21 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100, சேச்சுரேஷன் -100, லூமினன்ஸ் மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +13 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ மேலே இருக்க டன் ஆப்ஷன் கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக 3 டாட் இருக்கும். அதாவது மிக்ஸ் டூல் ஐக்கான் பக்கத்துலேயே பாருங்களேன். கரெக்டாக வந்து இந்த ஐக்கான், ஸோ இந்த ஐக்கான் தெரியுதா, இதை வந்து கலர் கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் கரெக்டாக வந்து 1 2 3 தேர்டு சர்க்கிள் கரெக்டாக வந்து இந்த சர்க்கிள் இருக்கா. ஸோ இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே ஹைலைட்டுன்னு இருக்கும். அந்த ஹைலைட்டுக்கு நேராக பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு குட்டியாக ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி பேனல் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இதில் யூஜ் வந்து ஒரு ப்ளஸ்
217 கரெக்டாக இந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுங்கள். அதுக்கீழே உங்களுக்கு சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +43 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டிங் வந்து ஒரு +100க்கு செட் பண்ணுறேன். அதுக்கீழே உங்களுக்கு பேலன்ஸ்னு இருக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து ஒரு +88 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்சரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +4 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு கிளாரிட்டின்னு இருக்கும். ஸோ கிளாரிட்டி வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +8 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே வந்து டென் இருக்கும். டென் ஹேண்ட்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே விக்னட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ விக்னட் வந்து கொஞ்சமாக கம் பண்ணிக்கிறேன். ஒரு -40 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே மிட் பாயிண்ட்டுன்னு இருக்கும். ஸோ மிட் பாயிண்ட் வந்து ஒரு +32 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபெதர் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +66 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பனிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +10 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ மாஸ்கிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 52 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் கீழே வந்து கலர் நாய்ஸ் ரிடக்ஷன், அதாவது நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +21 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். அது கீழே டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 55 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 10 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டாக லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அது கீழே வந்து கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +25 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே டீட்டெயில்ஸ்னு இருக்கா. ஸோ அதுக்கும் கீழே பாருங்களேன் ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +62 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியர் ஆப்ஷன் இருக்கும். ஆப்டமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமேட்டிக் அப்ரவேஷன் இருக்கும். இதை எனபிள் பண்ணுறங்க. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் எந்த மாதிரி இந்த இமேஜ் க்ரீன் கலரில் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் அண்ட் வேறு கலரில் இருக்குது. நான் ஜூம் பண்ணுறேன். ஸ்கின் கலரை பாருங்களேன். இது பிஃபோர் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, ஆஃப்டர் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இமேஜ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பிஃபோர் த பேக்ரவுண்ட் அண்ட் இது ஆஃப்டர் த பேக்ரவுண்ட். ரொம்ப சூப்பரான மூடி ப்ளூ லைட்ரூம் ரீடச்சிங் நம்மளோட மொபைலில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. நான் கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு லைக் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் போகிற எந்த ஒரு குவாலிட்டி வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு நான் லைட் ரூம் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த மற்ற வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப ஈஸியாக எப்படி லைட் ரூம் எடிட் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ மறக்காமல் அந்த ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அண்டு என்னை பர்சனலாக எங்கே ஃபாலோ பண்ணணுன்னு என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்டு இந்த ப்ரீசெட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த ப்ரீசெட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். பட் வெயிட் ப்ரீசெட் வந்து லாக் ஆகிருக்கும். ஸோ ப்ரீசெட்டோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர். அதை வந்து நான் செப்பரேட்டாக வந்து 2 காலம்ஸாக பிரிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும். செகண்ட் 2 டிஜிட் நம்பர் வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு பார்க்க எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும் அண்டு இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து 2 விதமாக கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும். கரெக்டாக எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா டாப்பில்
இந்த இடம் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்துட்டு போகும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் ஃபஸ்ட்டு ஒரு 2 டிஜிட் நம்பர், செகண்ட் ஒரு 2 டிஜிட் நம்பர், ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 4 டிஜிட் நம்பர் வரும். அந்த 4 டிஜிட் நம்பர் அந்த ஃபைலில் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ரொம்பவே சிம்பிள் தான். இன்கேஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது ப்ரோ, எனக்கு பாஸ்வேர்டு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் ASD.